ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ இப்போ பொறுத்த ஒரு வேறு லெவலில் இன்ஸ்டாகிராம் டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி வந்து மேக்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து மேக்லாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காம ஆளுங்களுக்கு கொடுத்து வச்சுருங்க. இப்போ வாங்க காய்ஸ், அந்த வீடியோ எப்படி மேக் பண்ண பார்க்குறோம். ஃபஸ்ட் அலைன்மெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் டேக்கிற ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ரேஸ் என்னமோ கொடுத்துருங்க. நான் வந்து 4 கொடுத்துட்டு கீழே 1080p பிரேம் ரேட் வந்து ஒரு 30 fps பேக்ரவுண்ட் பிளாக் கொடுத்துட்டு கிளிக் வச்சு வந்து கொடுத்துருங்க. ஸோ அதை கொடுத்து கீழே ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் இமேஜ் தான் இது பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேலே டாட்டா கிளிக் பண்ணிட்டு பில் காம்போசரி வந்து கொடுத்துட்டு இமேஜ் பாருங்கள் எத்தனை செகண்ட் வருமோ எவ்வளோ வந்து ட்ராக் பண்ணிங்க. அந்த முள்ளே எனக்கு கிளிக் பண்ணிட்டு பார் பில் வந்து ட்ராக் ஆகிருக்கும். நான் சும்மா வந்து ஒரு 6 செகண்ட் வச்சுட்டு இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன். லாஸ்ட்டு கொடுத்தா வந்து கட் ஆடும். இப்போ அடுத்து என்ன பண்ணோம், அந்த இமேஜ் வந்து லைட்டாக வந்து பீட் ஆகிருக்கும். அது எப்படி பண்ணுற மக்கள் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் எப்படி ஆட் கொடுத்துட்டு இல்லை கீழே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பல்சஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிட்டு சேனல் கொடுத்து உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டில் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 7.70 வச்சுருங்க. ஓகே, ஸ்டிங்கை கிளிக் பண்ணி ஃபுல்லாக அழுத்துட்டு ஒன்றுக்கு அடுத்து வந்து க்ரோ இருக்கும் 1.02 கொண்டு வந்துருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் அந்த எஃபெக்ட்டை. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு ஷேப் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம் இது மேலே. ஓகேவா, ஸோ அதை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஷேப் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம் லிரிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ வந்து அந்த இமேஜ் மேலே வந்து லைட்டாக வந்து ஒரு பிளாக்ல வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த ப்ளஸனை கிளிக் பண்ணிட்டு ஷேப் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு அந்த ஷேப்பை கிளிக் பண்ணி மேலே டாட்டா கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசரி கொடுத்துட்டு இப்போ அந்த கலர் ஐக்கனில் போய்ட்டு பிளாக் கொடுத்துக்குங்க. ஓகே, கொடுத்துட்டு இதேமாதிரி இந்த ஃபுல்லாக அந்த ட்ராக் பண்ணிவிட்டுருங்க. இப்போ இந்த ஷேப் ஐக்கன் இது பண்ணிட்டு நீங்கள் எத்தனை 2 வீடியோ எடிட் பண்ணலாம் அவ்வளோ நீங்கள் இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டில் விட்டு வச்சுக்கிட்டு இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து அது ஃபுல்லாக வந்து வந்துடும். ஓகேவா, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த ஷேப் இமேஜை கிளிக் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒப்பாசிட்டி விசிபிலிட்டி இருக்கும். அதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளிக்கர் இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ரெண்டையும் கொடுத்து உள்ளே வந்துடுங்க. வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டில் பாருங்கள் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ பாருங்கள் ஒரு 8.28 வச்சுருங்க. வந்து வச்சுருங்க. அடுத்து ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து 1 வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ் முடிஞ்சு. இப்போ நான் வந்து ப்ளே பண்ண ஸோ பாருங்கள் ப்ளிங்க் ஆகிறது உங்களுக்கே தெரியும். அந்த இமேஜ் மேலே வந்து ஒரு லைட்டிங் எஃபெக்ட் மாதிரி வந்து ப்ளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ பார்க்கவே செமையாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் வந்து அவ்வளோதான் நம்ம முடிஞ்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண ஆடியோ பண்ண போகிறோம். ப்ளஸ்னை கிளிக் பண்ணிட்டு ஆடியோ நான் வந்து பண்ணிக்கிறேன். ப்ளஸ் எனக்கு கொடுத்தாலும் ஆடியோஸ் அட் ஆடும். ஸோ அட் ஆனதுக்கப்புறம் நான் வால்யூம் நான் ஃபுல்லாக மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளே பண்ணி காமிக்க முடியாது. ஓகேவா, இப்போ அந்த ஆடியோஸை மூவ் பண்ணி இந்த இமேஜுக்கு கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா டெக்ஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து அதுக்கு ஒரு ஷேப் இமேஜ் ஆட் பண்ணிட்டு அது மேலே வந்து டெக்ஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ப்ளஸ்னை கிளிக் பண்ணிட்டு இன்னொரு ஷேப் இமேஜ் ஆட் பண்ணிட்டு ஸோ உங்களோட கையை வச்சு நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. சைஸ் இழுத்து விட்டு இப்போ இந்த கலரில் ஃபீல்டில் போய்ட்டு ஸோ அது 3ஆம் பாக்ஸ் கொடுத்து அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு 2 பால் ஆட் ஆகிருக்கும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் என்ன கலர் நீங்கள் கொடுத்துருங்க. நான் வந்து எல்லோ கொடுத்துக்கிறேன். இன்னும் அந்த கலர் அதிகமாகனா அந்த சைடில் அந்த கலருக்கு நான் கிளிக் பண்ணிட்டு 2 பால் இழுத்து விட்டு இப்போ அந்த டிக்கை எனக்கு கொடுத்துருங்க. இப்போ அந்த கலர் வந்து அதிகமாக வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த செகண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த இதில் போய்ட்டு இந்த கலரை போய்ட்டு 2 பாலையும் வந்து 0 ஆக்கி விட்ருங்க. பிஎன்ஜியை மாறிடும். ஸோ ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு பால் இழுத்து இந்த மாதிரி கீழே கொண்டு வாங்க, மூவ் ஆகும். கீழே வச்சுக்கோங்க. அந்த ஒயிட் கலர் பாலை வந்து மேலே வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு ஸ்கேலர்ஸில் போய்ட்டு ஜூம் பண்ணுங்கள். இப்போ வந்து கலர் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது கலரு. அதுக்கு என்ன பண்ணால் அந்த கலரான பில்லில் போய்ட்டு 2 பால் வந்து ஆட் ஆகிடுது. நீங்கள் வந்து போனதுமே இந்த மாதிரி வந்து பால் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க நண்பா. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நண்பா. இப்போ அடுத்து நம்ம டெக்ஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இதேமே இங்கே வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் எண்டுக்கு வந்து போயிருங்க. 6 செகண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 6 செகண்டுக்கு நான் வந்து போய்க்கிறேன். கரெக்டாக 6 இதில் 6 செகண்ட் வச்சுட்டு போய் நீங்கள் கொடுத்தா வந்து ஃபுல்லாக வந்துக்கும். ஓகேவா, இப்போ ஆடிஷன் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். லாஸ்ட் கொடுத்தா வந்து கட் ஆகிடும். இப்போ அடுத்து என்ன பண்ணாங்க, இப்போ நான் அதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து நம்ம டெக்ஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ப்ளஸ் நான் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் விட்டு இப்போ நம்ம சாங் லைனை நான் வந்து இது பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரே எஃபெக்டாக நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் எஃபெக்ட். ஓகேவா, ஓகேவா, நான் இந்த ஃபாண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு டெக்ஸ்ட்டோட சைஸ் எவ்வளோ மாடல் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் வந்து நான் வந்து பிளாக் கொடுத்துருக்கேன். என்ன கலர் மணி வந்து இது பண்ணிங்க நம்ம கொடுத்துருங்க, உங்களோட விருப்பம் தான். இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்கை எனக்கு கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு பார்டரில் போய்ட்டு சைடில் 2 பாக்ஸ் கொடுத்துருவோம். ஃபஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அட்பரை கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடை கிளிக் பண்ணிட்டு கீழே இந்த பாக்ஸ் வந்து ஒயிட்டு கொடுத்துருங்க. இன்னொரு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சைடாக ஆஃபில் ஆன் பண்ணி கீழே இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஒயிட்டு கொடுத்துருங்க.
சைஸ்லாம் அப்படியே இருக்கட்டும். ஸோ அவ்வளோதான் நண்பா. இப்போ நீங்கள் என்ன பண்ணு, இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி முள்ளே என்ன கிளிக் பண்ணிட்டு பால் எடுத்து விட்டுருங்க. டெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ட்ராக்காக இருக்கும் பாருங்கள். எத்தனை சென்ட் வீடியோ மேக் பண்ணலாம் அவ்வளோ வச்சுக்கிட்டு அந்த டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சுருங்க. லாஸ்ட் கொடுத்து வந்து டெக்ஸ்ட் வந்து கட் ஆடும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸோ ஒரு லைனை நீங்கள் வந்து கட் பண்ணிங்க. ஃபஸ்ட் லைன் அந்த இடத்த முடியுது, நான் வந்து கட் பண்ணிங்கன்னா சென்டர் கொடுத்தா கட் ஆடும். அகைன் இது இந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்த்தா அடுத்த லைன் எந்த இடத்த முடியுது அவனை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டில் ஒரு லைன் இருக்கும், அடுத்துமே அதுதான் இருக்கும். இப்போ இந்த செகண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் விட்டு இதை நீங்கள் வந்து எடிட் பண்ணிடுங்க. இந்த விஷயம் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன டெக்ஸ்ட் வருதோ அதில் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் வந்து இது பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, வந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்மெண்ட் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். பாஸ் ரெடி பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? நான் சும்மா ஜஸ்ட் ஒரு 2 டெக்ஸ்ட் நான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா? இந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இது வந்து பாருங்கள் டெக்ஸ்ட் இருக்கும். கீழே வந்து அந்த டெக்ஸ்ட்டில் உள்ள டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டிங் உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்துட்டு ஸ்டார்ட் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட் ஒரு கீப்ரேம், டெக்ஸ்ட்டுக்கும் ஒரு கொஞ்சம் வந்து சென்டரில் போயிருங்க. இந்த இடத்த வச்சுட்டு ஒரு கீப்ரேம் ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த 70 வெளியே பார்த்தா வந்து ப்ளஸ் கனெக்ட் வச்சுருங்க. ஓகேவா? ப்ளஸ் கனெக்ட் வச்சுருங்க. அடுத்து வந்து கீழே வந்து அந்த ஸ்கேல் இருக்கும், கீழே வாங்க. ஸ்கேல் எப்படி 2 கீப்ரேம் வந்து ஆட் பண்ணிங்க. அதோட இடத்த ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் கீப்ரேம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன வைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு 5.32 வச்சுருங்க. ஒரு 5.32 அடுத்து 70 பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து -1 ஆக்கி விட்ருங்க. ஓகேவா? ஸோ ஆக்கி விட்டுட்டு இந்த மாதிரி இன்னும் சென்டரில் வச்சுட்டு இப்போ அந்த கிராப் ஆஸை கிளிக் பண்ணால் எப்படி இந்த கிராப் பண்ணால் அந்த மாதிரி வந்து பால் வந்து கிராப் பண்ணி வச்சுருங்க. ஓகே, வச்சுட்டு இப்போ வந்து கீழே வந்து ஸ்டெச் இருக்கும், அதோட வெளியே பார்த்தீங்கன்னா வந்து -1 ஆக்கி விட்ருங்க ஃபுல்லாக. அடுத்து ஆல்பம் ஃபுல்லாக -1 ஆக்கி விட்ருங்க. அடுத்து கீழே வந்துன்னா வந்து ஈஸியில் வந்து ப்ளஸ் கனெக்ட் ஈஸ் அவுட் வந்து அப்படியே இருக்கட்டும் 0விலேயே. அடுத்து கீழே வாங்க. ஓவரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து 1000 வச்சுருங்க, ஃபுல்லாக வச்சுருங்க. அடுத்து இதில் வாங்க ஸ்கொயர் இருக்கும் ஷேப்பு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரையாங்கிள் கொடுத்துருங்க அதை. ஓகேவா? அடுத்து கீழே வந்து நான் வந்து 2ஆம் ஆர்டர் ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணிவிட்டு சீட்டை கிளிக் பண்ணிட்டு 2 கீப்பர் ஆட் பண்ணிடுங்க. அது மேலேயே செட் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் கீப்பர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 3.64 வச்சுருங்க. ஒரு 3.64 கரெக்டாக வச்சுங்க. ஓகேவா? வச்சுட்டு இப்போ அந்த 70 பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும் 0வில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுங்க நண்பா. ஸோ வச்சுட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு இப்போ இந்த கிராப் பாஸை கிளிக் பண்ணிட்டு சைடில் 3 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பாஸை கிளிக் பண்ணிட்டு திரும்ப உள்ள 4 பாக்ஸ் இருக்கும், அதில் தான் அந்த செகண்ட் பாஸை கிளிக் பண்ணிட்டு நான் எப்படி வைக்கிறேன் அந்த மாதிரி இந்த பால் எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நண்பா. இப்போ நான் ப்ளே பண்ணுற அந்த எஃபெக்ட் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிருக்கும். ஓகேவா? ரொம்ப ஒரு சிம்பிளான ஆப் தான் நண்பா. ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப வந்து ப்ளே பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 ஆட்டை கிளிக் பண்ணி காப்பி வர கொடுத்துருங்க. ஒரு எஃபெக்ட் காப்பி ஆடும். அடுத்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் வந்து எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 ஆட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட்டில் கொடுத்துருங்க, பேஸ்ட் ஆடும். ஸோ அவ்வளோதான் நண்பா. இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டுமே எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. இப்படி கொடுத்தா வந்து பேஸ்ட் ஆடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நண்பா. இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் பார்க்க போகிறோம். ஒருக்கா நான் வந்து ப்ளே பண்ணி காமிச்சிக்கிறேன். ஓகேவா? எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே ஏற மாதிரி கிளிக் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் தான் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை.